மதம் மாத்திரம்னு சொல்ற உங்களுக்கு தான் இந்த பதில். இது மதமாற்றம் இல்ல, மனமாற்றம். இயேசுவை சொல்ல எங்களுக்கு சட்டத்துல இடம் இருக்கு, அதனாலதான் செய்யறோம். அதை விட எங்க ராஜாதி ராஜா எங்களுக்கு கட்டளையா கொடுத்ததை கண்டிப்பா செய்வோம். ஆமா, எல்லாரும் நாசமா போகணும்னா சுவிசேஷ சொல்றோம். நல்லா இருக்கணும், சமாதானமா வாழணும் தானே சொல்றோம். இயேசு நேசிக்கிறார்னு சொல்றோம். அவர் ஏன் உனக்காகவும் எனக்காகவும் மறிச்சார்னு சொல்றோம். யாரையும் கட்டாயப்படுத்தலையே. பிடிச்சா ஏத்துக்கோங்க, இல்லாட்டி ஃப்ரீயா விடுங்க. நஷ்டம் உங்களுக்கு தான். சார், ஊருக்கு ஊரு திரும்பி கொஞ்சம் பாருங்க. படிக்காதவனை படிக்க வைக்க பள்ளிக்கூடங்கள் எத்தனை இருக்குன்னு. எல்லாம் சென்ட் ஜான், சென்ட் மேத்யூ, CSI, லுத்தரன் அப்படின்னு எங்க பார்த்தாலும் ஸ்கூலு காலேஜ் தான். போட்டுக்க நல்ல ட்ரெஸ் கொடுத்து, சாப்பாடும் போட்டு, மருத்துவ வசதிகள் செஞ்சு கொடுத்து எத்தனை ஸ்கூலு காலேஜ கட்டி இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் போய் பாருங்க. அங்கதானே நீங்களும் படிச்சீங்க. இப்போ நல்ல நிலைமைக்கு வந்த உடனே ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குன்னு ஜபம் பண்றவங்களை அடிப்பேன் உதைப்பேன்னு சொல்லி மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வருவேன்னு குதிக்கிறீங்களே. அன்றைக்கு மிஷினரிங்க எங்கேயோ அவங்க நாட்டுல சௌகரியமா வாழாம இங்க வந்து கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தா இன்னைக்கு மதமாற்றம் அப்படின்னு சொல்றீங்க. பெண்கள் அடுப்பறையில தான் இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கு மாத்தி சமுதாயத்துல நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தது யாரு? நாகரீகத்தை கொடுத்தது யாரு? உங்க கையில இருக்கிற ரெக்கார்ட்ஸை போய் கொஞ்சம் போய் பாருங்க. கிறிஸ்தவ ஹாஸ்பிட்டல் இல்லாத மாவட்டம் ஒண்ணு இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். மருத்துவ வசதி இல்லாத காலத்துல இருந்தாலும் பணம் இல்லாத ஏழைகளுக்கு எத்தனை ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்கிறாங்க கொஞ்சம் போய் பாருங்க. கூகுள், விக்கிபீடியா எடுத்து லிஸ்ட பாருங்க. ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதை கிறிஸ்தவர்களும் மிஷினரிகளும் செஞ்சு முடிச்சாங்க. அதை யாராலும் மறுக்க முடியாது. சில்ட்ரன் ஆர்ஃபனேஜ், ஓல்டேஜ் ஹோம், டிசபிள் ஹோம் அப்படின்னு எத்தனை கட்டி இருக்கிறாங்க. மதம் மாத்திரம்னு கத்திக்கிட்டு சண்டைக்கு வர உங்களை பார்த்து கேட்கிறோம். இயேசுவை சொல்லி என்ன செஞ்சிருக்கிறோன்னு போய் கண்ணை திறந்து பாருங்க. ஏதோ அங்க இங்கன்னு ஒரு சில சண்டைகள் எங்களுக்குள்ள இருக்கு. நாங்க யோக்கியம்னு சொல்லல. ஆனா எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் நல்ல நிலைமைக்கு வரணும், சமமா வாழணும். அதை ப்ரூவ் பண்ணது கிறிஸ்தவர்களும் மிஷினரிங்க மட்டும்தான். இயேசுவை சொல்லி கிறிஸ்தவனா மாத்தி ஒன்னும் எவனையும் கஞ்சா விற்க சொல்லலையே, பீடி சிகரெட் குடிக்க சொல்லலையே, தண்ணி அடிக்க சொல்லலையே, கொள்ளையடிக்க சொல்லலையே, கொலை பண்ண சொல்லலையே, இன்னொருத்தனை வெறுக்கையும் சொல்லல. அப்படியெல்லாம் இருக்கிற ஒருத்தனை நல்வழிப்படுத்தி அவனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தது இந்த சுவிசேஷம். அதுல என்ன தப்பு சார்? VBS கிளாஸ்லாம் போயிருப்பீங்களே, மறந்துட்டீங்களா? கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி யோசிச்சு பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் போய் பாருங்க. எதுவா இருந்தாலும் சரி, ஒரு நியாயம் வேணும்ல. ஒண்ணு நல்லது பண்ணுங்க, இல்லைன்னா நல்லது பண்ண விடுங்க. தொல்லையா மட்டும் இருக்காதீங்க. நாங்களும் இந்தியர்கள் தான். எங்களுக்கும் எங்க நாடு மேல, எங்க நாட்டு மக்கள் மேல ரொம்ப அக்கறையும் அன்பும் அதிகமா இருக்கு. அதை தான் எங்க ஏசப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடிச்சாலும் உதைச்சாலும் இன்னும் நாங்க செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் இருப்போம். இல்லைன்னா செய்யறவங்களுக்கு உதவியா கண்டிப்பா இருப்போம். இப்படிக்கு உங்கள் நண்பன்.